ஐயப்ப சொந்தங்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிபுரம் தாமலாத்தூரை சேர்ந்த மதனகோபால் மகன் தனசேகர் என்பவர்கிட்ட 5,65,00,000 கொடுத்து இந்த பணத்தை நான் ஏமாந்துட்டேன். அதுக்கு போன வீடியோவில் வித்தியாசமான வார்த்தைகளில் பேசியிருப்பேன். வித்தியாசமாக தேவடியா பையன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். தேவடியா பையனா மக்கள் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். தேவடியா பையனா தேவையில்லாத பையன், நம்ம நாட்டுக்கு நம்ம தமிழ் மண்ணுக்கு தேவையில்லாத பையனை தேவடியா பையன் திட்டிருப்போம். நம்ம சீமானனுக்கு போய் கேட்டு பாருங்கள், சங்கிகள்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சகத்தோழன்னு சொல்லியிருப்பார். அதுபோல் முருகன்னா என்ன அப்படின்னா முதல்ல எப்படி முருகன்னு பேர் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா முறுக்கு ஏரியும் எல்லாம் முருகன் பேர் வந்ததுன்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இவன் தேவையே இல்லாத பையன், அதனால் இவனை தேவடியா பையன் சொல்லியிருப்பேன். யாரும் தவறாக எண்ணிக்க வேணாம். என்ன நீங்கள் இவனுக்கு உண்டானதே அதுதான் அர்த்தம். இதுதான் இந்த மண்ணில் இவன் பிறந்ததையே தேவையில்லாத பையன், அதனால் இவன் தேவடியா பையன் சொல்லியிருப்பான். அதனால் யாரும் மக்கள் எல்லாரும் தவறாக எடுத்துக்க வேணாம். கோடிக்கணக்கான பணத்தை ஒன்றா ரெண்டே கிடையாது, கோடிக்கணக்கான பணத்தை இழந்திருக்கிறோம் அவனால். இந்த நம்ம மண்ணுக்கு கோடிக்கணக்கான பணத்தை இழந்ததுனால எல்லாரையும் நடுத்தர் நின்றதுனால இந்த நாட்டுக்கு அவன் தேவையில்லாத பையன். இப்போது அதனால தான் இந்த நாட்டை விட்டு நிறைய பேர் ஓடி இருக்கிறாங்க. பணத்தை தேவையில்லாமல் தானே இங்கேருந்து சம்பாதிச்சது தேவையில்லாத ஓடி இருக்கிறாங்க. இவன் ஓடாமல் எங்கே இருக்கிறான்? இந்த நாட்டுக்கு தேவையான பையனே கிடையாது, அவன் தேவையில்லாத பையன். பணத்தை ₹1 கூட உன் கடனை கொடுக்காம சாக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை கடனை வாங்கினா என் கடனை ₹1 கூட கொடுக்கலாம. அதனால் இந்த நாட்டுக்கு தேவையில்லாத பையனை தேவடியா பையன் திட்டிருப்போம். அதனால் மக்கள் யாரும் தவறாக எண்ணிக்க வேணாம். நன்றிங்க.